மறைந்த ஐயா திரு முத்துராமலிங்க தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு படமா எடுத்திருக்காங்க அப்படின்றத சோசியல் மீடியாலையும் நியூஸ் பேப்பரை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டேன். தேசிய தலைவர் அப்படின்ற பெயர்ல அந்த படம் வந்து இசைஞானி இளையராஜா ஐயாவோட இசையில அந்த படம் வந்திருக்குது. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆனா ஒரு சில விஷயங்கள் என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். தமிழ் இனத்துல பிறந்த தலைவர்கள் பலர் இருக்காங்க. தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் உயிரை கொடுத்த தலைவர்கள் வாழ்ந்த பூமி இது. அப்படி இந்த ஆகப்பெரும் தமிழினத்துல பிறந்து வந்த தலைவருக்கு எடுக்கக்கூடிய படத்தோட தலைப்பு அது எழுத்துப்பிழையோட வந்திருக்குது. தேசிய தலைவர்ல நடுவுல இத்து வரும், ஆனா போடாம விட்டுருக்காங்க. இதையே யாருமே கவனிக்கல, யாருமே சொல்லலையா, அல்லது சென்சார் போர்ட்ல இதை பார்க்கலையா? இன்னொன்னு சினிமா துறையில இருக்கிறவங்க பல பேர் வந்து தமிழர்களானே டவுட்டா இருக்குது. ரீசெண்டா அந்த டூட் படத்தோட டைரக்டர் வந்து பேசின பேச்சை பார்த்தேன். அவர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண சுதா கொங்கரா மேடம் தெலுங்கு, நான் தெலுங்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் தெலுங்கு, ப்ரொடியூசர் தெலுங்கு, ஹீரோ தெலுங்கோட செல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரி பெருமையா பேசிட்டு இருந்தாரு. இந்த படத்தோட டைட்டில பார்த்தப்போ எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன் யாருமே அதை கவனிக்கல? அப்போ உள்ள யாருமே தமிழர்கள் இல்லையா, இல்ல யாருக்கும் தமிழ் தெரியலையா அப்படின்ற மாதிரி. தமிழ் இனத்துல பிறந்த ஒரு தலைவருக்கு எடுக்கக்கூடிய படத்துல நீங்க இந்த மாதிரி தலைப்பிலேயே பிழை பண்றது வந்து தமிழுக்கும் அந்த தலைவருக்கும் நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய அவமரியாதை தான் இது. இன்னொரு விஷயம், தலைவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டம். இது எல்லா தலைவர்களுக்கும் அவர்களை ஃபாலோ பண்ற கூட்டத்தாரால பண்ணக்கூடிய விஷயம் தான். பிறந்த நாள் கொண்டாட வேண்டியதான், அது நல்ல கொண்டாட்டமா இருக்க வேண்டியதான். ஆனா அந்த கொண்டாட்டம் எந்த அளவு கொண்டாடப்படுது, அது பிறருக்கு எந்த மாதிரி ஒரு உபத்திரவத்தை கொடுக்குது அப்படின்றத அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு பின்னாடி ஒரு ஜெயந்தின்னு போட்டு அதை பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி வச்சிருவாங்க. நீங்க நிறைய பார்க்கலாம். அவங்கவுங்க கொடியை பிடிச்சிக்கிட்டு பஸ்ல ஏறிட்டு போறது, டாப்ல நடு ரோட்ல மறைச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, காலேஜ் முன்னாடி போயிட்டு கலாட்டா பண்றது, பட்டாசு கொளுத்தி போடுறது, இப்படி பொதுமக்களுக்கு இடையூறாக பல இது நடக்கும். அதை பத்தி ஒரு ட்வீட் பார்த்தப்ப கீழே கமெண்ட்ல போட்டிருந்தது. நிறைய பேர் அதுக்கு திட்டி தான் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையாடா அந்த மாதிரி எதுனா. அப்போ அதுல வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, இது அப்படி பார்க்காத ப்ரோ, இது வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த குரூப்பை சேர்ந்தவர் தன்மையா பேசியிருந்தாரு. அப்கோர்ஸ் உண்மைதான், கொண்டாட்ட மனநிலை எல்லாருக்கும் இருக்கும் தான். ஆனா அந்த கொண்டாட்டம் பொதுமக்களுக்கு இடையூறாக மாறும்போது அந்த கொண்டாட்டம் பண்றவங்களையும் சரி, அவங்க யாருக்காக கொண்டாடுறாங்களோ அவங்களுக்குமே அது அவப்பெயர் தான் ஏற்படுத்தும். இவங்கனாலே இப்படிதான் அப்படின்ற மாதிரி. நம்ம தலைவர் ஒருத்தரோட பிறந்தநாளை கொண்டாடுறோம்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், முன்னுதாரணமா இருக்கணும். இவங்க கொண்டாடுவானுங்கப்பா, ஆக்கப்பூர்வமா கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி. இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது கூட்டமா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றப்போ யாரும் யோசிக்க மாட்டாங்க. அடுத்தவன் பண்றதை யோசிக்காம இவனும் பண்ணிடுவான். இது கொண்டாட்டத்திலையும் நடக்கும், கலவரத்திலையும் நடக்கும். அதுதான் அந்த மாப் மென்டாலிட்டி. தமிழ் தலைவர்களை சாதி தலைவர்களாகவும் தமிழ் அல்லாதவர்களை போராட்ட வீரர்களாகவும் ஆக்கியதுதான் திராவிடத்தின் ஆகப்பெரிய சாதனை. தமிழர்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு அவன் நினைக்கவே மாட்டான், சேரவும் விட மாட்டான். தமிழர்கள் நம்ம தான் இதுதான் இல்லாம பல ரூபத்துல மாறி மாறி அடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் குடிகளை சாதிய ரீதியாகவும் சூழ்ச்சிகளாலும் சேரவே விடாம பாத்துக்கிறது தான் இவங்களோட வேலை. என்றும் தமிழ் வெல்லும்.